விமான சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு ஓ பன்னீர்செல்வம், தமிழிசை, அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களை துன்பத்திற்கு திமுக அரசு ஆளாக்கியுள்ளதாக சாடியுள்ளார். விமானப்படை சாகச நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிந்தாலும் அதை சோகமாக மாற்றிய பெருமை திமுக அரசையே சேரும் எனவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ஓ பன்னீர்செல்வம், வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அடிப்படை வசதிகளை முன்கூட்டியே எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், சுய விளம்பரத்திற்காக மேற்கொள்ளும் ஏற்பாடுகளை கூட பல லட்சம் பொதுமக்கள் கூடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக சாடியுள்ளார். 5 உயிர்களை இழந்திருப்பதை விபத்து என்று கடந்து செல்ல முடியாது எனவும், இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், நாட்டை பாதுகாக்கும் விமானப்படையின் நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்களை கூட திமுக அரசால் பாதுகாக்க முடியவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார். சில மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.